ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அற்புதமான உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு காயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவக்காய் தாங்க, வேற எதுவும் இல்லை. இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம மலச்சிக்கலை நீக்கும், குடல் புழுக்களை அகற்றும், சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும், பித்தத்தை குறைத்து வாய் புண்களை ஆற்ற உதவும், வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், இதய நோய்களை தடுக்கும் மற்றும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இந்த மாதிரி அற்புதமான பல மடங்கு அற்புதம் நிறைந்த இந்த காயை எப்படி சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கோவக்காய், வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணிருக்கேன், தக்காளி 1, பூண்டு ஒரு முழு பூண்டு வச்சிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1.5 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு செவரட்டும். செவந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். பூண்டு நம்ம போட்டுடலாம். இப்போ நான் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு செவறதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை உருவி இதில் போட்டுடலாம். அதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு செவரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா செவரட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதோட இப்போ மசாலா பொடி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையில்லைன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அளவு தெரியுன்றதுனால நம்ம அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் தக்காளி எல்லாம் மெர்ஜ் ஆகிறதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான, காய்கறிக்கு தேவையான கல்லுப்பு அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோவக்காய் எந்த அளவுக்கு சத்தோ அதே அளவுக்கு நம்ம எதுவுமா இருந்தாலும் லிமிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த கோவக்காயில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பி விட்டமின் மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது அம்மாவுடைய பக்குவத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த காய்கறி எடுத்து போட்டுடலாம். கோவக்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். காய் குக் ஆகும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ட்ரை ஸ்டேஜ்லையும் நம்ம இறக்கலாம், இல்லை மீடியமான ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். அது அவர்களோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகு பொடியை லைட்டாக தூவி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஆரோக்கியமான இந்த கோவக்காய் பொரியலை நீங்கள் மறக்காம பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீ வியூ சேனலை நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.